13 வாசிக்கும் போது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசே கற்பித்த நியாயங்களையும் செய்ய கவனமாயிருந்தால் பாக்கியவனாயிருப்பாய். நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஹல்லேலூயா. இங்க இந்த வார்த்தை சொல்லும் போது தைரியமா இரு, பயப்படாமல் கலங்காமல் இரு. ஹல்லேலூயா. பயப்படாத இரு. அப்போ இந்த வார்த்தை பயப்படாமல் கலங்காமல் இருந்தாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதனால பயப்படாமல் கலங்காமல் இரு. ஹல்லேலூயா. அப்போ அப்படி சொல்லும் போது இந்த வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாக்க என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரே, நான் பயப்படாமல் கலங்காமல் இருக்குது உங்க கையில தான் இருக்க ஆண்டவரே, நீங்க தான் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது இந்த வசனம் நமக்குள் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. பயப்படாமல் கலங்காமல், ஐயோ ஏதோ பிரச்சனை வரப்போகுது, பயந்து போறது இல்லை. நீங்க அதை பயப்படாதபடி செய்யுங்க ஆண்டவரே, நான் கலங்காமல் இருக்க செய்யுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது அப்படியே அந்த வார்த்தைக்கு கிரியை செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படியே அனுக்கிறது. பயப்படாமல் கலங்காமல் இரு. கலங்கம் வரமா, பயம் வரமா வராதுங்களா? வராதுங்களா? எப்படிப்பட்ட பெரிய ஆள்னா கூட கொஞ்சம் நடுங்கிடுவாங்க. யாரா இருந்தாலும் பயம் வரணுதான் வர்றோம். யாருக்கும் பயம் வராது. யாரு கலங்கி போறது கூட சிலர் கலங்கி வர்றோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கும்போது கலங்காமல் இரு, தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்ய முற்படுவது லேசான காரியம் அல்ல. மிகவும் பெரிய மனிதர் கூட பயத்தினாலும் தைரியம் இல்லாமனாலும் பாதிக்கப்பட்டது உண்டு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டருக்காக ஒரு பெரிய காரியம் செய்யணும், அது லேசான காரியம் கிடையாது. அது செய்யணும்னாக்கா எப்படிப்பட்ட பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி பயந்து இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. அப்போ பயந்து போறாங்கனாக்கா அப்போ ஆண்டவர் நீங்க இருந்தானாக்கா அது லேசாக மாறிடும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு பெரிய காரியமா இருக்கும். ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் முன்னாடி வச்சு, ஆண்டவர் நீங்க என்னோடு இருந்தாக்கா நான் பயப்பட மாட்டேன், நீங்க என்னோட கூட இருந்தாக்கா நான் கலங்க மாட்டேன், நீங்க என்னோட கூட இருந்தாக்கா நான் சந்தோஷமா இருப்பேன், நீங்க என்னோட கூட இருந்தாக்கா எல்லாமே என்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப யார் இருக்கணும்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்மனால எல்லாமே சமாளிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்ம கூட இல்லைன்னாக்கா கலங்கி போயிடுவோம், டிப்ரெஷன்ல போயிடுவோம், ஒரு 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 என்னது நம்ம மனுஷனா இருக்க மாட்டோம், அப்படி ஆயிடுவோம் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்தானாக்கா சூப்பராக எடுத்துன்னு போவார். நீங்க ஆண்டவர் உண்மையா இருங்களேன், ஆண்டவர் உங்களை சூப்பராக எடுத்துட்டு வருவார். ஹல்லேலூயா. உண்மையா இருந்து நான் என்ன பண்ண தெரியல, ஏது பண்ண தெரியலன்னா கூட நடத்துறவர் பின்னாடி இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ சங்கீத வாசிக்கும் 32:8 வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு நான் காட்டுவேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன்ற வசனம் சும்மா கிடையாது. அவர் நம்மளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே அவர் நம்ம காட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் காட்டுவார்னா அதன்படி நடக்கும். நடத்துறவர் பின்னாடி இருக்கிறார். நம்ம வேலை என்ன? ஆண்டவர் பயபக்தியோடு அவருடைய எல்லாமே நம்ம கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அது பிறகு அவர் நடத்துவார். நம்ம லூஸா இருந்தா கூட ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை சரி பண்ணி எடுத்துக்கு போவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவர் இல்லைங்களா? நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? இல்லை, நம்மளையே அவர் கரெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறார். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஆண்டவர் சந்தோஷப்படணும், ஆண்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், ஆண்டு மகிமை செலுத்தணும். ஆண்டவர் நீ கரெக்டாக நடத்துறீங்க ஆண்டவரை. அப்போ ஆண்டவர் நடத்துறாருனாக்கா, இப்போ பாருங்க, இப்போ ஆன்லைன் சர்வீஸ் ஆக போகுதுனாக்கா இந்த 2 மாதம் ஓகே, இதெல்லாம் ரெடி ஆகுது ஓகே ஒரு பக்கம். ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு, அது முடியும் போது தான் தெரியும். ஹல்லேலூயா. அது இப்பவே தெரியாது. எல்லாம் திரும்ப மறுபடியும் கூடி வருவா தெரியுங்களா இங்க. அப்போ அது ஒரு மிகுந்த சந்தோஷம். இன்னும் பிளஸ் பார்க்கும்போது அப்போ எல்லாமே ஆண்டவர் தெரியப்படுத்துவார் என்ன காரணம். சில நேரத்தில் இந்த 2 மாசத்துல நம்மளை ரெடி பண்ணுவார். இந்த சபையுடைய அருமையை
வெளிப்படுத்துவார். சபைன்னா என்னான்னுட்டு சில அனுபவங்கள் வர்றோம். சபையை குறித்து ஆண்டவர் ஒரு அக்கறை கொடுப்பாரு. இந்த 2 மாசம் கழிச்சு போகவும் எப்படா திறக்கும், போய் வாசல்ல போய் விழுந்துடலாம், எப்போ திறக்கும் ஒரு ஆவல் கொடுப்பாரு.